தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவிச்சிருந்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில சில முக்கியமான விஷயங்களும் இருந்தது. சில இதால இந்த விஷயங்களை அவங்களால செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எழுப்பக்கூடிய விஷயங்களும் இருந்தது அந்த தேர்தல் அறிக்கையில. அந்த தேர்தல் அறிக்கையை பத்தின பதிவு தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் அவர்களுடைய தபாகவின் தேர்தல் அறிக்கை எப்படி இருந்ததுன்னா, சமூக நீதியை முன்னிறுத்தி இந்த தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தியிருக்காங்க, அதாவது கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த தேர்தல் அறிக்கையில ஃபர்ஸ்ட் பெண்களுக்கான வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள், குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான தனித்துறை அமைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுல பெண்கள், குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கென ஒரு தனி அரசு துறையை உருவாக்குவதே தபாகவின் முதல் தேர்தல் வாக்குறுதியாகும். தமிழகத்தின் பெண்களின் பாதுகாப்பிற்கு எந்தவித சமரசமும் இன்றி உத்தரவாதம் அளிக்கும் நோக்கத்தில் இந்த துறை தனது நேரடி கட்டுப்பாட்டிலும் மேற்பார்வையிலும் இருக்கும். அதாவது குழந்தைகள், பெண்களுக்கென தனி துறையை கிரியேட் பண்ணி அந்த துறை எனது கட்டுப்பாட்டிலையும் நேரடி கண்காணிப்பையும் இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்து, ஏன்னா இது பெண்கள் பாதுகாப்புக்கு, குழந்தைகள் பாதுகாப்புக்காக செயல்படுற துறை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இரண்டாவது, மதிப்புமிகு மகளிர் திட்டம் 2500 மாதாந்திர மானியம், அது கொடுக்க ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அது இந்த திட்டத்துல என்னன்னா, 60 வரையிலான குடும்ப தலைவிகள் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் இது விதிவிலக்கு உண்டு. மத்திய மாநில அரசுல உள்ள அரசு ஊழியர்கள் மட்டும். மற்ற கட்சியில் தற்போது திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த விரிவான தகுதி வரையின் மூலம் அதிகமான குடும்பங்கள் பயனடையும். அதாவது கவர்மெண்ட் வேலையில் உள்ளவங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் இந்த 2500 ரூபாய் உபயோகப்படும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாரு. 6 இலவச எரிவாயு சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. அடுத்து, அண்ணன் சீர்திட்டம். அண்ணன் சீர்திட்டம்னா அவர் அண்ணனா இருந்து நிறைய தங்கச்சிங்களுக்கு அவரு பட்டுப்புடவையும் தங்க நகையும் கொடுக்கிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. இந்த மேனிஃபெஸ்டோலையும் அது வந்திருக்கு. பெண்களின் திருமணத்திற்காக மாநில அரசு 8 கிராம் 1 பவுன் தங்கத்தையும் 1 தரமான பட்டு சேலையையும் வழங்குது. இது ஒரு அண்ணனாக தங்கச்சிங்களுக்கு பண்ற ஒரு உதவியா பார்க்கப்படுது. இரண்டாவது, காமராஜர் கல்வி உறுதி திட்டம். காமராஜர் கல்வி உறுதி இந்த திட்டத்துக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா, 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான எந்த குழந்தையும் பண பிரச்சனைகள் காரணமாக பள்ளியிலிருந்து பாதியில் நின்று விடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு 15,000 வழங்கப்படும். அதாவது குழந்தை இடையில காசு இல்லாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு வருடமும் 15,000 ரூபாய் அவங்க தாய்க்கோ அப்பாவுக்கோ இல்ல அப்பா அம்மா இல்லாத பாதுகாவலருக்கோ அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து, வெற்றி பயணம். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் மாவட்டங்களுக்கு இடையான பயணம் உட்பட அனைத்து பெண்களும் இலவசமா பயணிக்கலாம். மேலும் பெண்கள் பேருந்துகளுக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாமல் பார்த்து கொள்வதாகவும் தாவேகா உத்தரவு அளிக்குது. அதாவது எப்படின்னா, முன்னாடி டிஎம்கே ஆட்சியில இந்த குறிப்பிட்ட பஸ்ல தான் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு சொல்லியிருந்தாங்க. மற்ற எல்லா பஸ்லயும் ரேட் அதிகம். ஓகேவா, அது மாதிரி இருந்துச்சு. இப்ப இதுல என்ன பண்றாங்க, எந்த பஸ்ல வேணா ஏறிக்கலாம், நீங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் கூட போய்க்கலாம், இலவசம் தான், பெண்களுக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது பெண்கள் மத்தியில ஆல்ரெடி அனுபவப்பட்டிருக்கிறதுனால, ஏன்னா சில பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி ஏறி அந்த பஸ் மட்டும் ஃபுல்லா போகும். அது மாதிரி நிலைமையை மாத்துறதுக்காக இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை சற்றும் சகித்துக் கொள்ளக்கூடாது. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை சகிச்சு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எதிராக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒருபோதும் சகித்துக் கொள்ளப்படாத ஒரு மாநிலத்தை உருவாக்குவதாக டிவிக்கு உறுதி அளிக்கும். ராணி வேலு நாச்சியார் படை என்ற பெயரில் ஒரு சிறப்பு மகளிர் படை அமைக்கப்படும். அதாவது ராணி வேலு நாச்சியார் அப்படிங்கிற ஒரு படையும் கிரியேட் பண்ணி, அந்த படை மகளிர் படை. சாதாரண உடையில் உள்ள பெண்கள் அதிகாரிகள் உடல் கேமராக்கள் அணிந்திருப்பார். சாதாரண உடையில் தான் இருப்பாங்க, ஆனா உடல் அவங்களுடைய சாரியோ ட்ரெஸ்ல கேமரா இருக்கும். பெண்களின் பாதுகாப்பிற்காக மாநிலம் முழுவதும் மொத்தம் 500 இது போன்ற குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்படும். சாதாரண உடையில தான் இருப்பாங்க, 500 பேர் இருப்பாங்க. இது என்ன கிரியேட் பண்ண வர்றாங்கன்னா, சப்போஸ் டிவி ஆட்சி அமைஞ்சதுன்னா இந்த பெண் நார்மலா சாதாரண உடையில தான் இருப்பாங்க. சப்போஸ் அவங்களோட கேமரா இருக்குமா, அந்த பெண் நார்மலான பெண்ணா இல்ல
டிவிகே கட்சி படையில உள்ள ஒரு பெண்ணா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அங்க உள்ள கிரிமினலுக்கு ஏற்படுத்தும். அது மாதிரியான ஒரு விஷயமா கூட இது இருக்கலாம். சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி விஷயங்கள் தான் அவர் கிரியேட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க உள்ள ஒருத்தனுக்கும் பெண்கள் மேல கை வைக்கக்கூடாத அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும், அதுக்காக கூட இது மாதிரி விஷயத்த கன்வே பண்ணிருக்கலாம். சப்போஸ் சிறப்பு படை அமைச்சு அங்கங்க ரோந்து பணியில வந்தாலும் அதுவும் ஒரு விதமான உதவியா தான் இருக்கும். அடுத்து அஞ்சலி அம்மாள் விரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அப்படின்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வழக்குகளை விரைவாக கையாள்வதற்கு அஞ்சலி அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் என்ற பெயரில் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இந்த நீதிமன்றங்கள் எந்த வழக்கும் நிலுவையில் இல்லாமல் இருப்பதை தீர்ப்புகள் விரைவாக வழங்குவதை குறித்து பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நடந்துச்சுன்னா இந்த நீதிமன்றங்கள் மூலம் சீக்கிரமே தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து கரும்புலிகள் அறவே இல்லை, அதாவது 24/7 இயங்கும் ஒரு மைய கட்டுப்பாடு மையத்துடன் இணைக்கப்பட்ட தனியார் பகிர்வு ஆட்டோக்கள் உள்ளிட்ட அனைத்து போக்குவரத்து வாகனங்களிலும் அவசர கால பொத்தான்கள் உருவாக்கப்படும். அப்படின்னா ஒரு எந்த ஒரு வாகனங்கள்லையுமே அந்த பெண்களுக்கு ஏதாவது இடையூறு இல்ல ஒரு எமர்ஜென்சி ஏதோ பிரச்சனை அப்படின்னா அந்த பட்டனை அமிச்சா யார் அமுத்துறாங்க அந்த கண்காணிப்பு மற்றும் எல்லா விஷயங்களும் இவங்க டைரக்டா இங்க இண்டிகேஷன் கொடுத்தா அந்த டோட்டலா கண்ட்ரோல் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடும். அப்போ இந்த இடத்துல இந்த லொகேஷன்ல இது மாதிரி விஷயங்கள் வந்து பட்டனை கிளிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது போலீசார் வந்து அங்க விரைந்து செல்றதுக்கான கரெக்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதனால விஷயங்கள் அதை செஞ்சிருக்காங்க. பிளஸ் மேலும் சிசிடிவிகள், கேமராக்கள், விளக்குகள் மற்றும் முறையான கண்காணிப்பு வசதிகள் இருப்பதை உறுதி செய்வாங்க. நிறைய இடத்துல லைட் வெளிச்சம் இருக்காது, அதனால கூட சில தவறு நடக்கலாம். நிறைய ஏரியாக்கள்ல நிறைய கிராமங்கள்ல தெருவிளக்குகள் இல்லாத நிலைமை இருக்கு, இன்னமும் அதை சரி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. அடுத்து இருண்ட பகுதிகளை ஒரு இருட்டு கூட இருக்கக்கூடாது எந்த ஊர்லயும் எந்த கிராமத்திலும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நாங்க எங்க ஆட்சியில கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இலவச சானிடரி பேட், இது ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், ரொம்ப முக்கியமான விஷயம். காலேஜா இருந்தாலும் சரி, ஸ்கூலா இருந்தாலும் சரி, அங்கன்வாடி, இந்த எல்லா இடங்கள்லயுமே பெண்களுக்கு நாப்கின் கொடுக்கறது வந்து இலவசமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான விஷயம். அடுத்து சிங்கப்பூர் உதவி திட்டம், சுய உதவி குழுக்களுக்கான ஆதரவு. மகளிர் நடத்தும் சுய உதவி குழுக்கு 5 லட்சம் வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும். மேலும் அவற்றின் தற்போதைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டும் பதிவு செய்யப்பட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களாக MSMES வளரும் சுய உதவி குழுக்களுக்கு அரசாங்கமிடம் இருந்து 5 லட்சம் 100% மானியமாக வழங்கப்படும். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், இப்போ ஒரு குழந்தை பிறகுற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவர் வந்து தங்க மோதிரம் போடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். இதனுடன் சத்தான உணவுப் பொருட்கள், குழந்தை ஆடைகள், குழந்தை சோப்பு, குழந்தை எண்ணெய், பேபி பவுடர், இதாவது என்னன்னா அந்த இப்ப ஆல்ரெடி அரசாங்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அது மாதிரியான கிட்டும் சரி, அது கூடவே சேர்ந்து மோதிரமும் ஒன்று வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கான வாக்குறுதிகள். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு, கடுமையான சட்டங்கள், சமூக காவல் முறை மற்றும் மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகள், கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மன்றங்களை அமைப்பதன் மூலம் தமிழ்நாட்டை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவதை டிவிகே உறுதியளித்துள்ளது. இது எப்படின்னா, இப்போ காலேஜ்லயும் சரி, ஒரு ஸ்கூல்லயும் சரி, இது மாதிரி போதைப் பொருள் தடுப்பு மன்றங்கள் கிரியேட் பண்றது மூலமா அங்கங்க இப்ப ஸ்கூல்ல நிறைய போதைப் பொருள் யூஸ் பண்றாங்க, காலேஜ் நிறைய போதைப் பொருள் யூஸ் பண்றாங்கன்னா அதை அங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அது இருக்கு. அது மாதிரியான விஷயங்களை தான் அங்க கிரியேட் பண்ண பாக்குறாங்க. ஒண்ணு அது குறையும், அதாவது அங்கங்க நடக்கிறத கட்டுப்பாடுகளை கொண்டு வர்ற விஷயங்களை முன்னெடுத்து செய்யறாங்க, இது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து கல்வி உத்தரவம், அதாவது எப்படின்னா கல்வி உத்தரவாதத்துக்காக 20 லட்சம் வரை கல்வி கடன். நிதி பிரச்சனைகள் இளைஞர் கல்வி பெறுவதை தடுக்க விடக்கூடாது என்பதை உறுதி செய்யும் வகையில் டிவிகே நிறுவனம் 12ஆம் வகுப்பு முதல் முனைவர் பட்டம் வரை படிப்பதற்காக 20 லட்சம் வரையிலான பிணையமில்லா கடன்களை வழங்கும். அவங்க படிச்சு முடிக்கிற வரை 20 லட்சம் வந்து பிணையமில்லா கடன்களை வழங்குறதுக்கு உத்தரவிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இதை எல்லாமே எப்படி அவங்க வந்து செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து தமிழ்நாடு ஆட்சேர்ப்பு பொறுப்புடைமை மற்றும் வெளிப்படைத்தன்மை சட்டம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, தமிழக அரசு பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு சுழற்சிகள் அனைத்தும் 365 நாட்களுக்கு நிறைவடைவதை உறுதி செய்யும் வகையில் சட்டம் இயற்றப்படும். 2வது, பல ஆண்டுகளாக இளைஞர்கள் விரக்தியடை செய்த ஒரு அரசு பணி நியமங்களில் ஏற்படும் நீண்ட தாமதத்தை தடுப்பதே இது நோக்கம். அதாவது இப்ப தேர்தல் எழுதிடுவாங்க, அவங்களுக்கு வேலைக்கு வருதா இல்லையா என்ன விஷயம் தெரியாது, சில நாள் தேர்தல் நடத்துறதுக்கு, அதாவது
அவங்களுக்கு தேர்வு நடத்துறதுக்கே சில விஷயங்களை வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டே போவாங்க. அட்மிஷன் எல்லாம் போட்டுருவாங்க, இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருவாங்க, பட் வந்து தேர்வு நடக்காது. அது மாதிரி விஷயங்களை வந்து நாங்க தாமதப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், வேலை தாமத ஆதரவு நிதி மாதந்தோறும் 4000 மற்றும் 2500. இது வந்து இளைஞர்களை சோர்வடைய செய்யுமா இல்லையா அப்படின்னு பாக்குறத விட, இப்போ இப்ப படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கோம் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000, டிப்ளமோ படிச்சுட்டு இருப்பவர்களுக்கு மாதம் 2500. இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரையும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது அந்த பசங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. ஏன்னா தாவைக்க வந்து எப்படி இதை பார்க்குதுன்னா, இப்ப படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல, அப்படி இருக்கும் பொழுது அவங்க இந்த 4000 ரூபாவோ 2500 ரூபாவோ அவங்க வேலைக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேலை கிடைக்கிற வரையும். இப்ப காசு இல்லாம ஒரு குடும்பம் இருக்கும், அவர் வேலை தேடுறது கூட சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாரு, அந்த காசு இல்லாம ஒரு ரொம்ப அந்த இயலாமையில இருப்பார் பாத்தீங்களா. அதனால இந்த அமௌண்ட்டை கொடுக்குறாரு. இதை நீங்க வச்சுக்கிட்டு வேலை தேடுற வரையும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும், அப்போ நீங்க இதை பெனிஃபிஷியரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. அடுத்து, வெற்றி தொழிலின் பயிற்சி உத்தரவாதம் 5 லட்சம் இளைஞர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய பயிற்சி. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் ஊதியத்துடன் கூடிய உள்ளக பயிற்சிகள் வழங்கப்படும். பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000, ITI மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மாதம் 8,000 வழங்கப்படும். இந்த தொகைகளை மாநில அரசு நேரடியாகவே செலுத்தும். எப்படின்னா 5 லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் ஊதியத்துடன் கூடிய உள்ளக பயிற்சி அளிக்கிறாங்க. அதாவது இது எப்படின்னா பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000, ITI அல்லது டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மாதம் 8,000 வழங்கப்படும். இந்த தொகை வந்து டைரக்டாவே அவங்களுக்கு வந்து எந்த பயிற்சிகளாம் பெற்றிருக்கலாம், அதுக்கான பணத்தை வந்து மாநில அரசாங்கம் வந்து செலுத்தும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம காசு கொடுத்து பயிற்சி பெறதுக்கு அது மாநில அரசாங்கமே ஏத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கொடுத்திருக்காங்க. அடுத்து, வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் 25 லட்சம் வரை தொழில் கடன்கள் கொடுக்கப்படும். தொழில் கடன்கள், அதாவது இளைஞர்கள் சொந்த தொழில் தொடங்க உதவும் வகையில் தொழில் முனைவோராக விரும்பும் இளைஞர்களுக்கு 25 லட்சம் வரையிலான பிணையில்லா வணிக கடன்களை அரசு உத்தரவாதம் அளிக்கும். இப்போ வந்து கடன், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பிசினஸுக்கு 25 லட்சம் வரை அப்ரூவல் உண்டு. அதாவது சப்போஸ் தாவேகா ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த 25 லட்சம் வந்து ஒரு தொழில் செய்ய கடன் கொடுக்கப்படும். அதாவது நீங்க வந்து பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு போனா அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து, நமது ஊருள் நமக்கே வேலை திட்டம் 75% உள்ளூர் வேலைகள். தங்கள் பணியாளர்களின் குறைந்தபட்ச 75% பேரை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக பணியமர்த்த தனியார் நிறுவனங்களுக்கு மாநில GST மீதும் 2.5% மானியமும், மின்சாரம் கட்டணங்கள் மீது 5% மானியமும் வழங்கப்படும். மேலும் அரசு கொள்முதல் ஒப்பந்தங்களில் இந்த நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பிரைவேட் கம்பெனிகள் வந்து அங்கே தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்களை 75% வேலைக்கு அமர்த்தினாங்கன்னா GSTலையும் மின்சாரத்திலையும் மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து, நிர்வாகத்தில் இளைஞர்களுக்கானது மாதம் 18,000, சம்பளத்தில் 5 லட்சம் வேலைகள். இது எப்படி கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு, ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பிலும் முதாவர்கள் மக்கள் சேவா நண்பன் என்ற பெயரில் ஒரு பதவி உருவாக்கப்படும். இதன் மூலம் 5 லட்சம் இளைஞர்களுக்கு மாதம் 18,000 சம்பளத்தில் வேலை வழங்கப்படும். 100% அரசு சேவைகளும் மக்களின் வீட்டு வாசலிலேயே சென்றடைவதை உறுதி செய்வதே இதன் நோக்கம். அதாவது எப்படின்னா ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலயுமே, அதாவது நம்ம பஞ்சாயத்துக்குள்ள ஒவ்வொரு ஏரியா பஞ்சாயத்து பிரசிடென்ட் போட்டிடுவாங்கல்ல, அந்த பஞ்சாயத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பிலும் ஒரு சேவையை கிரியேட் பண்ணி அங்க 5 லட்சம் இளைஞர்களுக்கு மாதம் 18,000 சம்பளத்தை கொடுத்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்க வீட்டு வாசலே போய் சேர்றது மாதிரியான விஷயங்களை பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த 5 லட்சம் இளைஞர்களை வேலைக்கு எடுக்க போறாங்க. அது மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணப்படும். இப்போ இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நீ ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு இப்போ ரேஷன் பொருட்கள் எல்லாம் கொடுக்கறது மாதிரியான விஷயங்கள் வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி வந்தா சப்போஸ் வீட்டு தேடியே ரேஷன் பொருள் கொண்டு விடலாம், மக்களுக்கு தேவையான மெடிக்கல் எல்லாமே பண்றது மாதிரி அந்த வீட்டுக்கு எல்லாமே இந்த உங்களுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா எல்லா விஷயமும் அவங்களே கொண்டாந்து வந்துருவாங்க, நம்ம எங்கேயும் போக முடியல. அது மாதிரியான விஷயங்களை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவும் பெண்களுக்கு ரொம்ப உதவிகரமா இந்த விஷயம் ரொம்ப அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படி பார்க்கும் பொழுது இளைஞர்களுக்கும் வேலை, நிறைய இளைஞர்களுக்கும் சம்பளமும் பிளஸ் உள்ளூர்லயே வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இது ஆட்சிக்கு அமைந்தால் பார்க்கலாம். தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு. இளைஞர் தங்களது யோசனைகளையும் ஆலோசனைகளையும் அரசுடன் நேரடி பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தளமான தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்படும். இந்தியாவில் இத்தகைய குழுவை அமைக்கும் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் என்று டிவிக்கு
சொல்லுகிறது. அதாவது எப்படின்னா, தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு. இப்போ உங்களுக்கு தேவையான ஆலோசனையை ஒரு ஒரு குழு கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த குழு கிட்ட வந்து நீங்க இப்போ ஒரு விஷயம் உங்க மனசுல இருக்கும், இந்த விஷயங்கள் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி போய் அவங்களுடைய டேரக்டாவே சொல்லலாம். அதை வந்து மேல கொண்டு போவாங்க. இது மாதிரி விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஆலோசனையா வந்திருக்கு. அதாவது ஒரு 10 பேர்கிட்ட இருந்து ஒரு ஐடியா வருது. உன் புத்தியில சில ஐடியா இருக்கும். ஒரு 10 பேர்ல இருந்து ஐடியா வந்துச்சுன்னா 10 ஐடியா ஒரு நல்ல ஐடியாவா இருக்கலாம். அந்த நல்ல ஐடியாவை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வசதியை மக்களிடமே கொடுக்குறாங்க. அந்த விஷயம் தான் தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு அமைக்கப்படும். இந்தியாவின் இத்தகைய குழு அமைச்சதே கிடையாது. டிவிகே தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதுக்கான விஷயங்களை பண்றாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் கூட. தாவேக்காவோட தேர்தல் இருக்கையில இவ்வளவு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சப்போஸ் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய விஷயங்களா தான் சொல்லியிருக்கோம். திமுக அதிமுக மாதிரி நாங்க செய்ய முடியாத எந்த விஷயத்தையுமே நாங்க கன்வே பண்ணல. போன ஆட்சி காலத்துல திமுக விட்ட உருட்டுகள் மாதிரி நாங்க உருட்டவில்லை. அதனால நீங்க என்ன நம்பலாம், நம்பிட்டு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அளிங்க அப்படிங்கிற மாதிரி விஜய், தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். இதை வந்து நிறைய மக்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கை போய் சேர்ந்திருக்குமா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஏன்னா இப்போ வந்து திமுகவுடைய விளம்பரம் வந்து யூடியூப் சேனல் சரி, எந்த டிவி ஓப்பன் பண்ணாலும் விளம்பரப்படுத்துறாங்க. பிரில்லியன்ட். ஒரு அரசாங்கம் 5 வருஷம் ஆட்சி பண்ண அரசாங்கத்துக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது. ஆனா டிவிக்கு இந்த மாதிரி ஒரு சுயேட்சையா நிக்கிற அந்த கட்சிக்கு ஒரு விளம்பரம் தேவை இல்லை. அதை செயல்படுத்துவதற்கான அதிகாரத்திலையும் அவங்க இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய எப்படி சொல்றது, நிறைய பேரு விளம்பரப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே மாதிரி தனது கட்சியை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில உள்ள சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான மெயின் ஸ்ட்ரீமா இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அவங்க யாராச்சும் இண்டிவிஜுவலா சில கிரியேட் பண்ணி கொடுத்தாதான் மக்களுக்கு கொடுத்தாதான் உண்டு. ஏன்னா டிவிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிதான் வரும். அது மக்கள் நார்மல் போன் யூஸ் பண்ணாத மக்கள்லாம் டிவி மட்டும் தான் பார்ப்பாங்க. அதுல டிவிக்கு சம்பந்தப்பட்ட எதுவும் வராது. விஜய் அவர்கள் வந்தால் மட்டும்தான் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை பொறுத்திருந்து பார்க்கணும். தாவேக்கா இந்த அரசியல் களத்துல எந்த விதமான மாற்றத்தை கிரியேட் பண்ணுது, அவருடைய மேனிஃபெஸ்டோ எந்த அளவுக்கு மக்களிடையே தாக்குதல் ஏற்படுத்துது, இல்ல தாவேக்கா மத்தியில மேனிஃபெஸ்டோ ஒரு பிரச்சனையே இல்லையா, இல்ல ஒரு இது தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு பெரிய காரணியா செயல்படுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.